பெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிவாரண முகாம் குறித்து கண்காணிப்பு அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திய நிலையில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களிடம் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். ரெண்டு மூன்று நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது, தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் இருக்கிறது. சென்னை தவிர மற்ற மாவட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்தி எதுவும் வரவில்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. இப்போ இல்லை, இப்போ இது வரைக்கும் இல்லை. இப்போ வந்து உடனே உடஞ்சிக்கிட்டு இருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையில் எங்கே தண்ணி தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அதுக்குரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தினால இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி. அப்படி இருந்தாலும் அதை சமாளித்து. வடசென்னை ராயபுரம் சூரிய நாராயணன் தெருவில் அமைந்துள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான உணவு தயாரிக்கும் மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். சுமார் 7,000 பேருக்கு இந்த இடத்தில் இருந்த உணவு தயார் செய்து அனுப்பப்படும் நிலையில் உணவு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் தயார் நிலையில் உள்ளதா என முதலமைச்சர் கேட்டறிந்தார். சென்னையில் கனமழைக்கு மத்தியில் பக்கிங்ஹாம் கால்வாய், கொசுஸ்தலை ஆறு பகுதிகளில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னையில் காலையில் மழை கொட்டியது. மழை காலங்களில் அதிகமாக நீர் வெளியேறும் பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதிகளில் ஏற்கனவே தூர்வாரப்பட்ட நிலையில் மழைக்கு மத்தியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் சேகர் பாபு, எம்பி கலாநிதி மாறன், சென்னை மேயர் பிரியா ஆகியோருடன் ஆய்வு செய்தார். கால்வாயில் செல்லும் நீரின் அளவு குறித்தும் மழை தொடர்ந்தால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். புரசைவாக்கம் தானா நகர், டெமலஸ் சாலை, பம்பிங் ஸ்டேஷன், வால்டாக்ஸ் சாலை, கல்யாணபுரம், பேசின் பிரிட்ஜ், ஓட்டேரி கால்வாய், பெரம்பூர், முல்லை நகர், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். எண்ணூர், கொசுஸ்தலை ஆறு பகுதிகளிலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை அண்ணா சாலையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார். தமிழகம் முழுவதும் மின் விநியோக நிலைமை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, மக்களிடம் இருந்து வரும் புகார்கள் என்ன, எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். மழை பாதிப்புகள் அதிகம் இல்லாத இடங்களில் மின் விநியோகம் தடையின்றி வழங்கப்படுவதாக அவரிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பலத்த காற்று வீசும் நேரங்களில் மட்டும் மக்களின் பாதுகாப்பு கருதி தேவையின் அடிப்படையில் மின்னூட்டிகளை நிறுத்தி வைக்கவும், பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு உபகரணங்களோடு மீட்பு பணிகளை செய்யவும் அறிவுறுத்தினார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.